ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நிஃப்டிக்கான ட்ரேட் செட்டப் தான். ஆல்ரெடி நான் வந்து மார்னிங் டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ டெலிகிராமில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இது பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக டவுன் சைட் போகணும். சப்போஸ் இதில் வந்து இந்த மேலே க்ளோஸ் வச்சிருந்துச்சுன்னா மேபி அந்த க்ரீன் ஃபாக்ஸ் போட்டிருக்குல்ல, ஸோ மேபி அங்கே வந்து ரீட்ரேஸ் ஆகலாம், இல்லை ரீட்ரேஸ் ஆகாமல் பிரேக் ஆச்சுன்னா மேபி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி காலையிலே நான் வந்து இது டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா காலையில் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ட் தான் வந்து பிரேக் பண்ணிச்சு. ஸோ ரெசிஸ்டன் அது சப்போர்ட் ஆக்டிவ் ஆகுன்னு பார்த்தா அங்கேருந்து பிரேக் ஆச்சு. சரி, பிரேக் ஆகிட்டு எக்ஸ்ட்ரா லோ வந்து போய் டச் பண்ணுமான்னு பார்த்தோம். கரெக்டாக அதுதான் எக்ஸாக்டாக நடந்துச்சு. அதுதான் நம்ம டார்கெட்டாக கொடுத்துருந்தோம், அந்த லோவை போயிட்டு மீட் பண்ணன்னு சொல்லி. ஸோ அங்கேருந்து எடுத்துருந்தா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 95 பாயிண்ட் பிடிச்சிருந்துருக்கலாம் ஆல்மோஸ்ட். அங்கேருந்து எடுத்துருந்தா சப்போஸ் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 150 பாயிண்ட் அபோவ் பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ இது எதுக்குன்னா, நீங்கள் வெயிட் பண்ணணும். மார்க்கெட்டில் வெயிட் பண்ணால் தான் நமக்கு மொமெண்டம் தெரியும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம். அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. அந்த மாதிரி எடுத்து லாஸ் பண்ணாதீங்க. அதுதான் நான் திரும்ப சொல்கிறதே. ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஒரு லோவை வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சு ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ட் போட்டிருந்தது. ஆல்ரெடி பாட்டமில் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல, டச் ஆகலை, அங்கே வந்து ஸ்டாப் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த ரெசிஸ்டண்ட்டை டச் ஆகலை, அது முன்னாடி ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. இப்போ சப்போர்ட்டு, ஆனால் பட் டச் ஆகலை, அதுக்கு முன்னாடியே இருக்குது. மேபி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம்னா நமக்கு எப்பவுமே லாஸ் இல்லாமல் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு 90 பாயிண்ட்டு பிடிச்சிருந்துருக்கலாம். வெயிட் பண்ணியிருந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 150 பாயிண்ட் பிடிச்சிருந்துருக்கலாம். அவ்வளோதான். நம்ம எப்பவுமே நம்ம டார்கெட்டை பிடிச்சிட்டோம்னா வெளில வந்துடணும். அதுக்கு மேலே அது மார்க்கெட்டு எவ்வளோ போனோம்னு நமக்கு வேணான்னு இருந்தீங்கன்னா நீங்கள் லாஸ் இல்லாமல் மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். ஸோ அதுதான் நான் திரும்ப சொல்கிறது. ஸோ நான் காலையில் ஏன் அங்கே எப்படி மார்க் பண்ணுன்றதை பாருங்கள். அந்த லோ வச்சு நான் வந்து ஐலோ வச்சு ஃபிப்பில் போட்டிருந்தேன். ஆல்ரெடி 0.5 0.618 போட்டிருந்தேன். அப்புறம் லோ மாறிச்சு. லோ மாறினோடனே திரும்ப பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இருந்த லோவுக்கு செக் பண்ணி பார்த்தா நம்ம ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தோம். அந்த க்ரீன் கலருக்கு பார்த்தா அது ஒரு ரெசிஸ்டண்ட்டு, அது ஒரு பேட்டர்னுக்கான ரெசிஸ்டண்ட்டு. ஸோ அங்கேயே கடைசியாக சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆச்சு. அது போய் ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை. நம்ம இந்த பாக்ஸ் வந்து பிரேக் ஆச்சுன்னா மேபி சான்சஸ் கீழே போகிறதுக்குன்னு கொடுத்துருந்தோம். கரெக்டாக அது க்ளோஸ் வச்சு 2 மணி கீழே பாட்டம் போகிற மாதிரி இருந்து ஒரு க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபுல்லு பாட்டம் திரும்பிட்டார். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த ட்ரெண்ட் பேட்டர்னும் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, மேனிக்கு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இந்த பேட்டர்ன் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு 5 மினிட்ஸில் பார்த்தா தெரியும். அது ஒரு சைடில் ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு, அதுக்கு பிரேக் பண்ணாலும் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்படி பார்த்துருந்தாலும் உங்களுக்கு வெயிட் பண்ணியிருந்தால் நல்ல ஒரு ட்ரேட் செட்டப் கிடச்சிருந்துருக்கும். அதுதான் சொல்ல வரேன். ஸோ இது பாருங்கள், இது வந்து ஒரு எஸ்எம்சி கான்செப்ட், ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சொல்லுவாங்கள்ல, அதையுமே மெர்ஜ் பண்ணி தான் இதை நான் வந்து இது கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக எப்படி கொடுத்துருந்தேன் பாருங்கள். இங்கே ஒரு லோ விட்டு சேஞ்ச் ஆஃப் டைரெக்ஷன் சொல்லுவாங்க. சேஞ்ச் ஆஃப் டைரெக்ஷனும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப ரிவர்ஸ் ஆச்சு. சரி, ரிவர்ஸ் ஆகிட்டு சப்போஸ் திரும்ப அந்த லோவை கேப்சர் பண்ணிட்டு மேலே வருதான்னு தான் நான் மேலே கொடுத்துருந்தேன். பட் அது கீழே க்ளோஸ் வச்சா ரிவர்ஸில் கன்ஃபார்மாக தெரியும். அதுதான் பிரேக் ஆச்சு. அந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது வந்து எஸ்எம்சி பிரகாரம் போட்டது 2 லைனு. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுது. ஸோ ரொம்ப லென்த்தியாக எடுக்க தேவை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டெலிகிராமில் ஜாயின் ஆகுங்க. இந்தமாரி நிறைய அப்டேட்டு நீங்களே தெரிஞ்சு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள்.